திருச்சி தேசிய தொழில்நுட்ப நிறுவனத்தின் முன்னாள் மாணவர் சந்திப்பு வருகிற ஜனவரி 4ஆம் தேதி சென்னையில் நடைபெற உள்ளது. திருச்சி தேசிய தொழில்நுட்ப நிறுவனத்தின் முன்னாள் மாணவர் சந்திப்பில் டாடா குழும தலைவர் சந்திரசேகரன், அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ளனர். இதையொட்டி சென்னையில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் திருச்சி NIT இயக்குநர் அகிலா, ரீகால் தலைவர் மகாலிங்கம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர்கள், கல்வி மற்றும் ஆராய்ச்சி தரத்தை மேம்படுத்தும் முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என தெரிவித்தனர். NIT திருச்சியை பார்த்தீங்கன்னா 60 வருஷம் ஒரு பாரம்பரியமான அது ஒரு கல்லூரி. அண்ட் அதோட 60வது வருஷம் டைமண்ட் ஜூப்ளி செலிப்ரேஷன் இப்போ போயிட்டுருக்கு. ஸோ இந்த டைமில் இந்த அலுமினி மீட் வர்றது ஆல் ஓவர் வேர்ல்ட்லேருந்து 1500 பேர் வராங்க. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் மீட்டில் அவங்க பழைய நினைவுகளை பங்கு போடுறதோட இப்போ இருக்கிற கரண்ட் டெக்னாலஜி என்ன, அதை எப்படி அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம கொண்டு கொடுக்கலாம் அப்படின்ற அந்த ஒரு முனைப்போட அவங்க இங்கே வந்திருக்காங்க. இதை ரொம்ப அழகாக NIT திருச்சி யூஸ் பண்ணிட்டு ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப் ஈகோ சிஸ்டமை அங்கே ஒன்று கிரியேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு நாங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த குளோபல் அலுமினி மீட்டுங்கிறது நம்ம REC அலுமினி அசோசியேஷன் எவ்ரி 4-5 இயர்ஸ் கண்டக்ட் பண்ணுறது. அலுமினி மீட்டோட நோக்கமே ஒரு பக்கம் பழைய நினைவுகளை பகிர்ந்துக்கிறதுக்கும், மீட் பண்ணுறதுக்கும், ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறதுக்கும். பட் அந்த ஒரு நோக்கம் ஒண்டி இல்லை. இதில் அங்கே வரவங்களுக்கு அதனால் ஒரு பெனிஃபிட் கிடைக்கிற மாதிரி தான் வச்சுருக்கோம். NIT திருச்சி கல்லூரியை எப்படி உலகத்தரத்துக்கு எடுத்து போவது அப்படிங்கிறதுக்கு ஒரு பேனல் வச்சுருக்கோம். ஓகே, ஒரு விஷயத்தில் எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறாங்க, காலேஜில் இருந்த லைஃப்பை பார்க்குறாங்க, பார்ப்பாங்க. ஸோ ரீயூனியன் மாதிரி இருக்கும். பட் இன் அடிஷன் டு தட் அவங்க என்ன காலேஜுக்கு திருப்பி கொடுக்க போகிறாங்க, அதுக்கு என்னெல்லாம் நாங்கள் அது மாதிரி நாங்கள் ஒவ்வொரு பேனல் செஷன்லாம் நாங்கள் வச்சுருக்கோம்.